விஜயோட வேட்புமனு தாக்கல் இருந்து குழப்பம் வந்து ஒரு வேட்புமனுல இருக்கக்கூடாதுல்ல. உங்க கவர்மெண்ட் தாங்க ஏன்றோம். என்ன காரணம்? வந்து லோக்கலா அவர் ரொம்ப பவர்ஃபுல்ங்க. ஆதவ மாதிரியானவர்கள் மிஸ்கைட் பண்றாங்க. 10,000 ஓட்டு வாங்கினாலும் வாங்குவாரு. அது யாரோட ஓட்டு? 7 முனை போட்டியா இருக்கு. அவனோட அடுத்த கட்ட அரசியல் என்ன அப்படின்னு களம் மாறுது. தேர்தல் நேரத்தில் அப்படியெல்லாம் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அது வருது, அது விஜய்க்கே ஆபத்து. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார்? தொடர்ந்து விவாதிப்போம் தமிழக அரசியல் களத்தை பற்றி. சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நியூஸ் போக்கஸ் தமிழுடன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்பு வணக்கம். நீண்ட நாட்கள் பிறகு உங்களை சந்திக்கிறேன் சார், மகிழ்ச்சி. உங்களோட அனுபவங்கள்லாம் இன்னைக்கு தமிழகத்துடைய பரபரப்பான அரசியல் களத்துக்கு தேவைப்படுது. தற்போதைய களம் நகர்வுகளை எப்படி பாக்குறீங்க சார்? முக்கியமா வந்து விஜய் அவருடைய அரசியல், ஏன்னா அவர் வந்து அவரோட அரசியலாம் வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு ஸ்பெஷலா இருக்கு. அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஸ்பெஷலா இருக்கு. அவரோட அரசியல் எப்படி பாக்குறீங்க? அவருடைய பல்வேறு அரசியல் நிகழ்வுகளுக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சி முன் வச்சுட்டு இருக்காங்க. அதை பர்பஸாவே காவல்துறை மறுக்குதுங்கிறதும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? காவல்துறையை மறுப்பதாக எனக்கு உண்மையிலே தெரியலங்க. ஏன்னா டோட்டலாவே இப்போ விஜயோட வேட்புமனு தாக்கல் இருந்து எடுத்துக்கலாம், எவ்வளவு குளறுபடின்னு நமக்கு தெரியும். அது இப்போ சனிக்கிழமையும் இன்னைக்குமா வந்து புதிய வேட்புமனு திருத்தங்களோடு போட்டிருக்காங்க. போடலாம், அது சட்டப்படி வந்து திருத்தங்களோடு நம்ம போடலாம். நாளைக்கு வேட்புமனு பரிசீலனை. ஆனா இவ்வளவு குழப்பம் வந்து ஒரு வேட்புமனுல இருக்கக்கூடாதுல்ல. கட்சி தலைவருக்கு ஒரு சைபர் விட்டுருக்காங்க திருச்சியில. ஒரு இடத்துல வந்து 2.5 கோடி காட்டியிருக்காங்க, இன்னொரு இடத்துல 25 லட்சம்னு காட்டியிருக்காங்க. நிறைய பிளாங்க் இருக்குங்க வேட்புமனு. நீங்க ஜஸ்ட் அந்த அபிடவிட் எடுத்து பாருங்களேன், நிறைய பிளாங்க் இருக்கும். அப்போ பொதுவா எப்படின்னா வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடி ஏஜ் பிரச்சனை மாத்தி சொல்லி இருக்காரு. நிறைய அதாவதுங்க நம்ம கரெக்ட் ஏஜ் வந்து கோர்ட் அபிடவிட்ல கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம முதல்ல கோர்ட்ல போடுறப்பவே அபிடவிட்ல நான் சன் ஆஃப் சோ அண்ட் சோ ஏஜ்டு டிசைடிங் அட், இந்த இடத்துல ஏதாவது குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு ஏஜ்டு அபவுட்னு நாங்க போடுவோம் வழக்கறிஞர்கள். இதுல அப்படி போட முடியாது. ஏஜ்டு அபவுட்னு போடும்போது சில குழப்பங்கள் வந்தா கூட நம்ம டிஃபென்ஸ்ல சரி பண்ணிக்கலாங்கிறது நோக்கம். இதுல அது போட முடியாது. அப்படி குழப்பம் வரவே கூடாது கரெக்டா. ஏன்னா கம்ப்ளீட்டட் ஏஜ்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்புறம் மிஸ்ஸஸோட சொத்து மதிப்பு, அதுல என்ன குழப்பம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு இதுல சொத்து மதிப்பு சொல்லியிருக்காங்க, ஒரு இதுல சொல்லல. இப்ப கரெக்ஷன் அபிடவிட்லயும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்த்தா. தள்ளுபடி பண்ணா திமுக அரசு தள்ளுபடி பண்ணிருச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அதாவது அரசு எப்போ வந்து காபந்து சர்க்காரா மாறிடுச்சோ அப்பவுமே அரசு அதிகாரிகள் அரசுக்கெல்லாம் ஒன்றும் கீழ்ப்பிடிச்செல்லாம் நடக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது இருந்தா தான் உண்டு. என்ன காரணம்னா இன்னொரு அரசு வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றதுங்கிற ஒரு அரசு அதிகாரிகளுக்கே உரித்தான ஒரு அச்ச உணர்வு தான் காரணம். ஸ்ரீபால் வந்து டிஜிபி இன்டா இருக்கும்போது எப்போதுமே உளவுத்துறை அறிக்கை நடப்பு அரசு மீண்டும் வெற்றி பெறும் தான் இருக்கணுங்க. யார் வெற்றி பெறுவார்கள்? இந்த உங்க கவர்மெண்ட் தாங்க ஏன்றுவாரு. என்ன காரணம்? நீங்க ஜெயிச்சீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க சொன்னது நடந்துருச்சு. நீங்க தோத்தீங்கனாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேற யாரோ தானே வர போறாங்க. அவங்க சேஃபா தான் பிளே பண்ணுவாங்க அரசு அதிகாரிகள். என்னன்னா ஆல் இண்டியா சர்வீஸ் இங்க இருந்து அங்க போகணும், அங்க இருந்து இங்க வரணும். இன்னும் யார் விஜய்க்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க, எதிர்ப்பாவும் இருக்க மாட்டாங்க. இப்போ இவரு அனுமதி மறுப்பா எப்படி கேட்டிருந்தாருன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தொகுதியில அவர் நேரம் கேட்கிறாரு, அப்போ அதே தொகுதியில இன்னொருத்தவங்க நேரம் கேட்டிருப்பாங்க. இன்னும் மொத்தம் கிட்டத்தட்ட சில இடங்கள்ல 7 அணி நிக்குதுங்க. ஆவரேஜ் பார்த்தா 3000 சொச்சம் பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல கொஞ்சம் வந்து விட்ரா ஆயிடும். ஏன்னா கட்சியில இருக்கிற டம்மி வேட்பாளர்கள்லாம் இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அநேகமா 10 பேருக்கு மேல வருவாங்க மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு. 234 தொகுதியில 2500 2200 வேட்பாளர்கள். போன தடவை ஆவரேஜா 6 தாங்க வருது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 6 வேட்பாளர் தான் நின்னாங்க. இப்ப 10 பேர் நிக்கிறாங்க. எப்படி இவ்வளவு பேர் கூடினாங்கன்னா அணி கூடி இருக்கு. 4 அணி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 4 அணிங்க.
தெற்க பாத்தீங்கன்னா ராமதாஸ் 5 அணி. ராமதாஸ் இல்ல வச்சுக்கிட்டு. 6, 7 அணி ஆகுது சில இடங்கள்ல. இப்போ வேல்முருகன் அணி. வேல்முருகன் என்ன சொல்றாரு? சௌமியா அவர்கள் கேட்டுக்கொண்டால் அந்த தொகுதியில நாங்க வேட்பாளர் போட மாட்டோம்ன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மபுரியில அவங்களுக்கு ஏதோ ஒரு ஓட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் வந்து இந்த கட்சி ஜெயிக்கணும், அந்த கட்சி ஜெயிக்கணும் போட மாட்டாங்க. நம்மாளியா அப்படின்னு சொல்லி போடுவாங்கல்ல கொஞ்சம் பேரு. இப்போ சாத்தூர்ல வந்துங்க சசிகலா அம்மையாரோட வேட்பாளர் எசகிராஜா. அவரு வந்து லோக்கலா அவரு ரொம்ப பவர்ஃபுல்ங்க. அதை புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. அதாவது பவர்ஃபுல்னா ஜெயிக்கிற அளவுக்கு அப்படி கூட நான் சொல்ல வரல. 5000, 10,000 ஓட்டு வாங்கிருவாரு. அப்படின்னா அது எத்தனாவது முனையா மாறும் சாத்தூர்ல? அதாவது நம்ம நயினார் நாகேந்திரன் நிக்கிற தொகுதி சொல்றேன். பூமி தவிர்க்க முடியாத ஒரு முனை. ஒண்ணும் தவிர்க்க செய்ய முடியாத முடியாதுங்க. அதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது. கண்ணப்பன் நம்ம ராஜகண்ணப்பன் அமைச்சர். அவர் தொகுதியில சசிகலா அம்மையார் வேட்பாளர் வந்து அங்க லோக்கலா ஆப்பநாட்டு மறவர் சங்கம் இருக்குங்க. சங்க தலைவர் அவரு. கிராமங்கள்ல எப்படி அவருக்கு ஓட்டு போடாம இருப்பாங்க? 10,000 ஓட்டு வாங்கினாலும் வாங்குவாரு. அது யாரோட ஓட்டு? அதிமுக ஓட்டாவும் இருக்கலாம், திமுக ஓட்டாவும் இருக்கலாம். நமக்கு கணக்கே தெரியாது. இதுதான் உண்மை. அப்போ களம் மாறுது. வழக்கமா எப்படின்னாங்க ஒரு 20, 30 தொகுதியில இந்த குழப்பங்கள் இருக்கும். இந்த வாட்டி 50, 60 தொகுதியில இந்த குழப்பம் இருக்கு. டபுள் இருக்கு. நமக்கு வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியல் பப்ளிஷ் ஆகும்போது இன்னும் இது தெள்ளத் தெளிவாகவே தெரியும். 5 முனை போட்டி, சில இடங்கள்ல 6 முனை போட்டியா இருக்கு, சில இடங்கள்ல 7 முனை போட்டியா இருக்குங்க. அப்போ அவ்வளவு பேரும் வந்து பிரச்சாரத்துக்கு நேரம் கேட்பாங்கல்லன்றதான். நீங்க எப்படி மறுக்க முடியும் அத? சசிகலா அம்மையாரோட கட்சிக்கு என்ன அந்தஸ்தோ அதுதான் விஜய் கட்சிக்கு. அவரு பதிவு செய்யப்பட்ட கட்சி. சின்னம் வச்சிருக்காங்க அவ்வளவுதானே. விஜய் வேணா நட்சத்திர வேட்பாளரா இருக்கலாம். கட்சிக்காரன் கிடையாதுல்ல. அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி நேரம் கொடுப்பாங்க. நேரம்னா இந்த பாயிண்ட்ல இவ்வளவு நேரம் பேசணும், அடுத்த பாயிண்ட்ல இவ்வளவு நேரம் பேசணும், இவ்வளவுதான். ஒரு மணிக்கணக்கில் கேட்டா எப்படி கொடுப்பாங்க? அவங்க சொல்றாங்க சார், பர்பஸா வந்து சென்னையோட கமிஷனர் வந்து எங்களை வந்து இடைஞ்சல் பண்றாரு, எங்களோட அரசியல் வளர்ச்சியை தடுக்கிறாங்க, தேர்தல் வெற்றி வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இருக்கிறதுலே வந்து விஜய ரொம்ப அளவுக்கு குழப்பறது ஆதவ் தாங்க. சரி, அவர் வந்து ஒரு நட்சத்திரம், ஏதோ ஒரு புதிய கட்சி துவங்கி இருக்காரு. வரட்டுங்க, புதிய கட்சி துவங்கட்டும். இன்னும் சொல்ல போனால் புதியவர்கள் சட்டமன்றத்துக்கு வரணும். அப்பதான் சட்டமன்றம் சரியா இருக்கும். ஆனா ஆதவ் மாதிரியானவர்கள் மிஸ்கைட் பண்றாங்க. செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம்னு ஒண்ணு இருக்குங்க. சிடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. நெட்ல பெரிய டிஸ்கஷன்ஸ் இருக்கு அதை பத்தி. இந்த செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோமோட பிரச்சனை என்னன்னா, செலிபிரிட்டி மேல ஒரு ஈர்ப்பு, கவர்ச்சி. இது உலகம் பூரா பார்க்கலாம் நீங்க. கல்ச்சரா மாறுது, கல்ட்டா மாறுது. அது கல்ட்டு, அது வரத்தாங்க செய்யும். ஒன்றும் செய்ய முடியாதுங்க. எங்க காலத்துல இருந்தது அது. எம்ஜிஆர் பேர்ல ஈர்ப்பு இருந்தது, சிவாஜி பேர்ல இருந்தது, எஸ்ஆர் பேர்ல இருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து அரசியல் பயிற்சி கொடுத்துட்டாங்க. ஒரு 14 வயசு, 15 வயசு, 18 வயசுல 21 வயசு தான் அப்போ ஓட்டு. அப்போ ஓட்டு கிடையாது. ஆனா நாங்க வந்து மோகம் உண்டு எங்களுக்கு. நட்சத்திர மோகம் உண்டு. நட்சத்திர மோகத்தோட போவோம். கிரௌடு பயங்கரமா புல்லாகி நிற்கும். அந்த கீழே இருக்கிறவங்க அந்த பையங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு வந்து அரசியல் பயிற்சி. முதல் பயிற்சி என்னது? கொடி எப்படி ஊட்டுறதுங்கிறது தான். எப்படி பசை காய்ச்சறது, என்ன மாவு வாங்கணும், கொடி கிளியாம இருக்கிறதுக்கு அதுல எந்த அளவுக்கு வஜ்ரம் சேர்க்கணும், எவனாவது பசை எள்ளி திங்காம இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மயில் தூத்தம் சேர்க்கணும். நுணுக்கம் இருக்கு. கொடி கட்டுறது சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? இதெல்லாத்தையும் தெருவில் குறுக்கால கட்டி கயிறு போட்டு அப்புறம் பந்து மாதிரி சுருட்டி கிருட்டி நம்ம பொறுப்பாளர்கிட்ட கொடுக்கணும். நம்மளை எங்க இருந்து பிடிக்கிறாங்க? எம்ஜிஆரை பார்க்க போன இடத்துல இருந்து பிடிக்கிறாங்க. இவ்வளவுதான். இந்த பையன் ஆர்வமா இருக்காண்டா, நல்ல எம்பி குதிக்கிறான். இங்க என்ன பிரச்சனைன்னா, பையன் ஆர்வமா இருக்கான், எம்பி குதிக்கிறான். அவனோட அடுத்த கட்ட அரசியல் என்ன அப்படின்னா செல்ஃபி எடுக்கிறது மட்டும்தான். அவன் செல்ஃபி எடுப்பான், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவான், அதோட அவன் அரசியல் முடிஞ்சது. போட்டு போட்டுருவான். இவெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு விஜி, இவங்கெல்லாம் வந்து பெற்றோர்களை எல்லாம் மாத்திடுவாங்க. பகல் கனவு அது. மாற்ற முடியாது. ஏன்னா நாங்க எம்ஜிஆரை பத்தி எஸ்ஆரை பத்தி சொல்லி எல்லாம் எங்க வீட்டுல மாறல. எப்போ மாறுச்சு அப்படின்னா 67ல ஒரு பொதுவான பிரச்சனைகள் வரும்போது, மாநில அளவிலான உணர்ச்சிகள் வரும்போது, சமூக நீதி பற்றிய சிந்தனைகள் வரும்போது, பெரிய பெரிய அரசியல் சிந்தனைகள் வரும்போது தான் மாறுச்சு. அதை நீங்க உருவாக்கணும். அதை உருவாக்க தவறுறீங்க.
ஆனா விஜய் ரொம்ப ஓவர் கான்பிடண்டா இருக்காரு சார். ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அங்க வீட்டுக்குள்ள வந்து தான் அரசியலுக்கே வந்திருக்கேன். அப்படின்ற அளவுல அந்த விஷயத்த சொல்றாரு. அது எப்படி? அதாவது இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க தவறு மிஸ்கைட் பண்றாங்க அல்லது அவரே அப்படிதான் வந்து கற்பனை இருக்காரு. அவரே வந்து இல்ல அது செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம் இருக்கிற மாதிரியே வந்துங்க செலிபிரிட்டி கான்பிடன்ஸ் சிண்ட்ரோம் உண்டு. எல்லா சினிமா ஸ்டாருக்கும் அது இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படிமா லிவிங்ஸ்டன் ஒரு படத்துல வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி வருங்கால அதுக்கு அவர் ரியாக்ஷன் தாங்க சூப்பரா இருக்கும். இவன் தாண்டா நல்லா கூவுறான் பாரு. இது வந்து செலிபிரிட்டிக்கும் இந்த மைண்ட் உண்டுங்க. அது அந்த மைண்டை நான் பலர்ட்டையும் பார்க்கிறேன். பத்திரிகையாளர்கள்ட்ட கூட பார்க்கிறேன்னு வைங்களேன். நம்ம சொல்றதெல்லாம் ஜனங்க அப்படியே ஏத்துக்கிறாங்க அப்படின்னு அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறது. அப்படிலாம் ஏத்துக்கிறது இல்லை. அது இன்னைக்கு இருக்கிற யுகத்துல வந்துங்க ரொம்ப இன்ஃபர்மேஷன் இவ்வளவு தூரம் கீழ அளவுக்கு போன பிறகு ஏத்துக்கிறது இல்லை. கிரௌடு என்ன திங்க் பண்ணுது, அரசியல் ரீதியா திங்க் பண்ணுதா, இல்ல செலிபிரிட்டியோட செல்ஃபி எடுத்தா நம்மளும் செலிபிரிட்டின்னு நினைச்சுக்கிறாங்களா, இப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். அப்போ நீங்க வந்து களத்துக்கே போகல, கேன்சல் பண்ணிட்டே போறீங்க. விஜய் கேன்சல் பண்ணிட்டே போறாரு. கேட்டா இன்னைக்கு திமுக பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. கமிஷனர் பிரச்சாரம் பண்ண விட மாட்டேன்னு சொல்றாரு. ரைட்டு, இன்னைக்கு சொல்லுவாரு, நாளைக்கு சொல்லுவாரு, நாளைக்கு சொல்லுவாரு. அப்புறம் எவ்வளவு நாளைக்கு சொல்லுவாரு அத? சரிங்க, கமிஷனர் மாத்திட்டாங்க. அப்போ ஏற்கனவே டிஜிபில இருந்து எல்லாத்தையும் மாத்தியாச்சு. அது தேர்தல் ஆணையம் மாத்தும். அதான் சார் என்னோட டவுட் என்னன்னா, இவங்க நியமிச்ச டிஜிபி பொறுப்பு டிஜிபி வந்து எலெக்ஷன் கமிஷன் மாத்திருக்காங்க. அதே மாதிரி கமிஷனர் மாத்துறாங்க, பிறகு மாவட்ட கலெக்டரை மாத்துறாங்க, எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிஎம்கேவாலே அவங்களோட ஆபீசர்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு எப்படி அதை செஞ்சு கொடுப்பாங்க? அதாவது தாவேகா வைக்கிற குற்றச்சாட்டை எப்படி கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதே தெரியலையே அப்படிங்கறதான். அதாவது அவங்க போகாம இருக்கிறதுக்கான காரணத்தை அவங்க இப்படி பிளேம் பண்றாங்க. பிளேம் கேம் தான். சரி, வெஸ்ட் பெங்கால்ல டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனே கொலாப்ஸ் பண்ணியாச்சு, ரைட்டுங்களா? அதுக்கு பிறகு மால்டால ஜட்ஜஸ் வந்து எஸ்ஐஆர் பணியில் இருந்த ஜட்ஜி, அப்பீல் ஜட்ஜை வந்து சிறை பிடிச்சிட்டாங்க. சிறை பிடிச்ச உடனே மம்தாவுக்கு ஃபோன் பண்றாரு, கோர்ட்டோட ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் சிஎம்க்கு. எனக்கு இப்ப யாருன்னே தெரியலங்களே, எனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு அவங்க கை விரிச்சிடுறாங்க. சம்மந்தம் இருந்தா கூட கை விரிச்சிருவாங்க. அப்ப ஜட்ஜி கிட்டத்தட்ட 8 மணி நேரமோ 9 மணி நேரமோ எல்லாரும் வந்து சிறையில் தான் இருந்தாங்க. ஆக்சுவலா குழப்பம் எந்த இடத்துல வரும்னா, நீங்க அட்மினிஸ்ட்ரேஷனை பேரலைஸ் பண்ணும்போது குழப்பம் வரும். சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் பாரபட்சமா நடந்துக்குது, எலெக்ஷன் கமிஷனும் பாரபட்சமா தான் நடந்துக்கிட்டாரு. அப்ப ஞானேஷ்குமாரையும் நீங்க மாத்தணும்ல. 3 கமிஷனர் இருக்காங்கல்ல. ஞானேஷ்குமார் பேர்ல குற்றச்சாட்டு வச்சு தானே பார்லிமெண்ட்ல வந்து அவ்வளவு பெரிய டிஸ்கஷன் ஓடிச்சு. அப்ப அவரே ஏமாத்தல நீங்க. தேர்தல் 5 மாநிலம் தானங்க, அங்க இன்னும் 2 கமிஷனர் இருக்காங்கல்ல. அப்ப ஞானேஷ்குமாரே எதுக்கு பிரஸ் மீட்ல தேர்தல் அறிவிப்பானை எல்லாம் சொல்லணும், இன்னொருத்தரை சொல்லுங்க. அப்படி முடியாது. சரி, பிராக்டிக்கலா வந்துங்க ஒரு கவர்மெண்ட் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுதுன்னா, அப்பாயின்மெண்ட் பண்ணவனுக்கு அவன் விசுவாசமா தான் இருப்பான். அவனை எது செக் பண்ணுதுன்னா, நம்ம சிஸ்டத்துல இருக்கிற ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து மேல இருக்கிறவன் பாரபட்சமா இருந்தாலும் அது செக் பண்ணிடும். கமிஷன் பாரபட்சம் அப்படின்னா கீழே இருக்கிற அவருக்கு கீழே எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல, ஏசி டிசி வரிசையா தான் இருப்பாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வரைக்கும். அவங்க வந்து அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ல சரி பார்த்துருவாங்க. என்ன காரணம்னா, நாளைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம தாங்க பதில் சொல்லணுங்கிற பயம் காரணம். விஜயோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு டைம், அந்த டைமுக்குள்ள எனக்கு கொடு, என்னோட டைமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத, அப்படி அவர் நினைக்கிறாரு. அது வந்து தேர்தல் நேரத்தில் அப்படியெல்லாம் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பிரதமருக்கே அது கிடையாது, முதலமைச்சருக்கு அது கிடையாது. பிரதமர் முதலமைச்சருக்கு ஈக்குவலா எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்டாலும் அதுவும் பைத்தியக்காரத்தனம். அப்படி கொடுக்க முடியாதுங்க. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கு வேற பாதுகாப்பு. நீங்க ஒரு கட்சியில இருக்க தலைவர், அவ்வளவுதான். அதுவும் பதிவு பெற்ற கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி கூட கிடையாது. அப்போ உங்களுக்கு லெவல் வந்து இவ்வளவுதான். இதை தாண்டி தான் நீங்க பிரச்சாரத்துக்கு போகணும். கூட்டம் எவ்வளவுங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல. கூட்டத்தை யாரு கண்ட்ரோல் பண்ணணும்? நீங்க தான் பண்ணணும். சரி, உங்க கட்சி கூட்டங்க அது. கீழே உங்களுக்கு சரியான அமைப்பு இருந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. டேய் தாண்டி குடிக்காதடா, எங்கேயா விழுந்து கையை காலை உடைச்சிருவேன்னு அவன் கண்ட்ரோல் பண்ணிடுவான். அமைப்பே இல்ல, எல்லாரும் லூஸ்லி ஜாயிண்டடா இருக்கீங்க. அதனால அவன் இஷ்டத்துக்கு போறான், கார் மேல விழுறான். நம்ம தான் பார்த்தோமுங்க பாண்டிச்சேரியில வந்து கார். அப்ப பாண்டிச்சேரின்னா அங்க என்ன கமிஷனர் வந்து இவருக்கு திமுக ஆதரவா தராங்க. நடக்கிற ஆட்சியே பிஜேபி ஆட்சி. எங்க கார் மேல அவன் வந்து அப்படியே தாவுனாங்க.
இங்க ஸ்டாலின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அங்க ரங்கசாமி மீது அந்த குற்றச்சாட்டு வைக்க மாட்டேங்கிறாரு. அது கொஞ்சம் சாஃப்ட். சரி, அதுல வந்துங்க நான் எதுல பயந்தேன் அப்படின்னா, அந்த விஜயோட அந்த பாடி கார்ட்ஸ் அவனை அழகா தூக்கி தான் கீழே போட்டாங்க. இதே வழக்கு தான் மதுரையில நடந்துகிட்டு இருக்கு இப்போ. தூக்கி போடும்போது அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வைங்க, அது மாபெரும் பிரச்சனையா மாறும். சரி, அவன் ஒரு பாடி கார்டு, அவனோட வேலையை அவன் பார்த்தாகணும். அவன் ஏதோ ஒரு கேரளா நிறுவனத்துல கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அவன் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய, அதுக்கு தான் அவன் சம்பளம் வாங்குறான். அப்ப தூக்கி போடும்போது அவன் ஹார்ஷா தான் தூக்கி போடுவான். அப்ப தூக்கி போடும்போது இவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில முடியும். இப்ப விஜய் கூட்டங்கள் அதை நம்ம பார்த்தோம்ல. கரூரை கூட விட்டுருங்க, அதுக்கு பிறகு நடந்த கூட்டங்களையும் எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படுது நம்ம பார்த்தோம்ல. அப்போ இதை உண்மையிலே தடுக்க வேண்டியது யாரு? கட்சிக்காரன் தான். ஏன்னா கண்டிப்பா. சரி, ஒரு 100 போலீஸ்காரன்லாம் சேர்ந்து வந்து ஒரு 3000 4000 பேரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? போலீஸ்காரன் மனுஷன் தானே. அவன் என்ன போய் அவன் அதுலயும் ஒரு போலீஸ்கார பேர்ல வண்டி ஏத்தி அவன் காலை வேற ஒடிச்சிட்டாங்க. காரை ஏத்தி ஒரு கால் முறிவு ஏற்பட்டு. என்ன காரணம்னா அன்கண்ட்ரோலா இருக்கிறது தான் காரணங்க. அப்போ போலீஸ்காரனே யோசிப்பான்ல, நமக்கு என்னங்க வந்திருக்கு இதுல? அவன் என்ன கடமைக்காக, விஜய்க்காக அவன் உயிரை கொடுத்துருவானா? எந்த போலீஸ்காரன் உயிரை கொடுப்பான்? கட்சிக்காரன் தாங்க இதை செய்யணும். தலைவர் வராரு, அவருக்கு ட்ரபிள் வந்துடக்கூடாது, அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போகணும். விஜய்க்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அவருக்கு பிரச்சாரத்துக்கு வழக்கு எதிர்கொள்றாரு. இப்படி நடந்துகிட்டதுனால ஒரு வழக்கு ஒண்ணு எதிர்கொள்றாரு. அது வேற வந்து தன்னோட வேட்புமனு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் அதே மாதிரியான திரும்ப தவறான முன் உதாரணம், 2வது கரூர் போன்ற ஒரு மோசமான இன்சிடென்ட்லாம் அவர் மீது ஒரு பழியா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் தவறா வந்து இப்படியே போயிட்டு இருக்காரு சார் அவரோட அரசியல்? அவர் மைண்ட் என்னன்னு தெரியலங்க. இதெல்லாம் தான் நம்மளோட பாப்புலாரிட்டின்னு நினைக்கிறார் போல இருக்கு. சரி, ஆந்திரால வந்து ஒரு படம் புஷ்பா 2 ரிலீஸ் ஆச்சு பாருங்க. அதுல வந்து ஒரு ஸ்டார், அவர் பேரு அல்லு அர்ஜுனா, அவர் வந்து திரையரங்கத்தோட மேல அந்த பால்கனியில நின்று கையை காட்டி ஸ்டாம்பீட் ஆகி இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய உதாரணம் பார்க்கலாங்க. இதே மாதிரி வந்து வட இந்தியாலையும் வந்து ஒரு சல்மான் கான் மாதிரியானவர்கள், அவங்க வந்து ஒரு ட்ரெயின்ல வந்து அந்த சின்னம் பொறித்த பந்துகளை எல்லாம் கூட்டத்துக்குள்ள வீசி எறிஞ்சு அவங்க அதை பிடிக்க போய் ஸ்டாம்பீட் ஆகி இறந்து போயிட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இது வந்து என்னன்னா, இந்த செலிபிரிட்டிக்கு இருக்கிற ஒரு மைண்ட், ஒரு வியாதி. ஆக்சுவலா எல்லா செலிபிரிட்டிக்கும் உண்டு. பப்ளிக் சேஃப்டியை பத்தி கவலைப்படாம தங்களோட பாப்புலாரிட்டியை பத்தி மட்டுமே கவலைப்படுறவங்க. விஜய் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இது டேஞ்சர் கேம். அரசியல்னா பப்ளிக்கோட ஓட்டு வேணுங்க, கட்சிக்கார ஓட்டெல்லாம் பத்தாது. பப்ளிக் மைண்ட்ல ஒரு ஒரு உணர்வு ஏற்படணும். பப்ளிக் மைண்ட்ல வந்து இவங்க ரொம்ப அன்சேஃபா இருக்காங்க, அன்ரூலியா இருக்காங்க, இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி வரக்கூடாதுங்க. அது வருது, அது விஜய்க்கே ஆபத்து. அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. முக்கியமா அவரை மிஸ்கைட் பண்றது சுத்தி இருக்கவங்க தான். புரிஞ்சுக்க முடியும் சார். விஜயோட அரசியலை பற்றி நீங்க சொன்ன அந்த நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்றது ரொம்ப அழகாக குறிப்பிட்டு காமிச்சிருக்கீங்க. அதை புரிஞ்சுக்க முடியும் சார். விரிவான உரையாடல், தமிழக அரசியல் களம் தற்போதைக்கு எப்படி இருக்கு, இந்த பரபரப்பான காட்சிகளை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அழகா உங்களோட பார்வை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.